Okay, this is Venkat for venkatfin.com. ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். நான் மார்க்கெட் பல்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஎஸ் அப்புறம் இந்தியா மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு டெய்லி பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தட் நான் மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் டொமைனில் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ண பேசுறதுனால அவங்க டைம் தான் நான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் காலையில் போஸ்ட் பண்ணணும்னு நினச்ச வீடியோ இப்போ மத்தியானம் 2 மணி ஆக போகுது. வித் தட் செட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைண்ட்னஸ். மார்க்கெட் பல்ஸ் வென் இட் கம்ஸ் டு இது வந்து February 13th to 16th நம்ம சொல்லலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க தான் பெய்ட் கன்சல்ட்டிங், இல்லாட்டி இது ஃப்ரீ கன்சல்ட்டிங் தான். ரிசர்ச் ஃபேஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அப்புறம் மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் பேசிக்கலாம். I'm currently building my software directory venkatsoftware.com. With that said, mutual fund investments are subject to market risks. Read all the scheme letter documents carefully. யூஎஸில் வந்து February 13th எப்படி இருந்துச்சுன்னா, இட் வாஸ் த வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் இயர். ஓவரால் இந்த இயர் டு டேட் எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 3% தான் க்ரோத் இந்த ஓவரால் இந்த ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும். ரிசல்ட் 6.6%. லாஸ்ட் வீக் மாத்திரமே பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எவ்ரி ஒன் லாஸ்ட் சம்வேர் அரௌண்ட் 1% to 2%. ரிசல்ட் 2000 மாத்திரம் ஒரு மார்ஜினல் நெகட்டிவ் சைன், ஒரு 0.9%. காட் இட். ஸோ இதுதான் யூஎஸ் மார்க்கெட்டோட சூழ்நிலை இன்னைக்கு. அதாவது விச் இஸ் லைக் டுடே ஆன் February 16th யூஎஸ் மார்க்கெட் இஸ் ஹாலிடே. காரணம் கேட்டிங்கன்னா பிரசிடென்ட்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஒரு பாசிட்டிவ் சைன் என்னன்னா, மார்ச் 2021 அப்புறம் இப்போ தான் அந்த ஜான்வரி கோர் சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 2.5%, லோயஸ்ட் சின்ஸ் மார்ச் 2021. அவங்களோட ஜான்வரி 26 சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா 2.4%, லோவஸ்ட் சின்ஸ் மே 2025. ஏர்லியர் 2.7 இருந்துச்சு. இது ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ அதனால இந்த வருஷம் வி குட் எக்ஸ்பெக்ட் ரேட் கட் இந்த மந்த் ஆஃப் ஜூன். ஓகே, இந்த வருஷம் 2 ரேட் கட் எதிர்பார்க்கலாம். 10-year ட்ரெஸரி ஈல்ட்ஸ் அரௌண்ட் 4.05%. ஏ டிஸ்ரப்ஷன் சாஸ்போகலப்ஸ்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ப்ரொனவுன்ஸே பண்ண தெரியல. பட் தென் மார்க்கெட் இஸ் நாட் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் ஆகட்டும், HubSpot, Salesforce, Monday.com, everyone were posting decent revenue, but in the street is not respecting them. Most of these companies lost around 40 to 50% the last 1 month. மாத்திரம் இந்த வாரம், அதாவது போன வாரம் யூஎஸில் என்ன பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த டெக்னாலஜி கம்பெனி மாத்திரம் பாதிப்பு இல்லை ஏயோட இம்பேக்ட்னால. எக்ஸ்பீடியா விச் இஸ் அ ட்ராவல் கம்பெனி, ட்ராவல் வெப்சைட் இல்லையா, ட்ராவல் புக்கிங் பண்ணுற வெப்சைட், அந்த கம்பெனிலையுமே ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, ஏ வந்து அந்த டெக்னாலஜி கம்பெனியை தாண்டி டெக்னாலஜி சார்ந்து இருக்கிற மற்ற இண்டஸ்ட்ரியும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் லாஜிஸ்டிக் ஸ்டாக்ஸ், ஒரு சில க்ரூஸ் ஸ்டாக்ஸுமே வந்துட்டு they were trading negatively. With that said, mixed earnings. ஒரு சில ஏஐ வின்னர்ஸும் இருக்கிறாங்க. they are doing very very well. ஓகே. இதில் பின்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய ரெவென்யூ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மெட்டா, கூகுள் ஆஸ், பின்ட்ரெஸ்ட்லாம் எதை நம்பியிருக்காங்க? ஒரு ரீட்டைல் செக்டரில் தான் நிறைய அட்வர்டைஸ் பண்ணுவாங்க இல்லையா. இந்த ஆட் ரெவென்யூ கம்மியாயிருச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட டேரிஃப்னால அவங்களுக்கு நிறைய லாஸ் இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆட் ஸ்பெண்டை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட் போஸ்டட் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் லெசர் ரெவென்யூ. அதனால பின்ட்ரெஸ்ட் லாஸ்ட் அரௌண்ட் 17% ஆன் February 13th. கிரிப்டோ ரீபவுண்ட். அது கிரிப்டோ என்ன போகுதுன்னு தெரியல. பட் கிரிப்டோ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து தே ஆர் டூயிங் வெல். பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாப் கெய்னர்ஸ் வந்து காயின் பேஸ், ஜெமினை எக்ஸ்சேஞ்ச், சர்க்கிள், அப்புறம் இந்த மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் தே ஹேட் சம் மாடஸ்ட் கெயின். அப்ளைட் மெட்டீரியல்ஸ்னு ஒரு கம்பெனி, ஸ்ட்ராங் ஏஐ சிப் டிமாண்ட் இருக்கிறதுனால நல்ல ஏர்னிங்ஸ் பீட். அகெயின் they grew by 8%. Arista Networks grew by 5%. They are into data center. But data center boom irukala. So basically someone losing the any AI company which is serving the demand, serving the AI hungry market, they are doing very very well. Okay, top losers முன்னாடியே சொன்ன மாதிரி பின்ட்ரெஸ்ட், they forecasted a weak Q1 guidance. அப்புறம் டேரிஃப் இம்பேக்ட்னால ரீட்டைல் ஆஸ்பெண்ட் கம்மியானதுனால பின்ட்ரெஸ்ட் மாதிரியான சோசியல் மீடியா கம்பெனிக்கெலாம் ரெவென்யூ கம்மியாக இருந்துச்சு. போன வாரம் ஏர்னிங்ஸ் கால் இருந்துச்சு. அதனால நெகட்டிவ் 17%. மற்றபடி என்விடியா, ஆப்பிள், கூகுள், மெட்டா, எவ்ரி ஒன் ஈக்குவலி தேவர் அட் நெகட்டிவ் 2% வச்சுக்குவோம். நம்ம செக்டாரல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா யூஎஸில் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வர் worst performing, negative 4.7%.
Consumer cyclicals negative 2%. Technologies, of course, it is broadly under pressure. Utilities, small caps மாத்திரம் ஓரளவுக்கு ஓகேவான சைன் இருந்துச்சு. Let us come to India market. February 16th அன்னைக்கு last week FII selling was very heavy. So we lost around 1048 points. But in the வாரமும் the same global Q pick up பண்ணிக்கிச்சு US tech sell off நால. But then ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. வி லாஸ்ட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தோன்னா வி லாஸ்ட் வரும் 146 பாயிண்ட்ஸ். கோல்ட் அண்ட் சில்வர் இஸ் ஸ்டில் க்ரோயிங். நான் வீடியோ இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறது 10:30 மணிக்கு, பட் வீடியோ பண்ணுறது 2 மணிக்கு. சில்வர் வந்து 1 kg 2,44,545 இருக்குது. கோல்டு சம்வேர் அரௌண்ட் 1,56,000 to 1,60,000 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் வீக் FII செல்லிங் வாஸ் அரௌண்ட் 21,982 crores. அதில் they bought for 14,586 crores. So net வந்து they sold for around 7,395 crores. Most of the FII selling was observed. அதாவது 75% was observed by DIIs. But then again we lost around one institutional outflow. பார்த்தீங்கன்னா ஓவராலாக 1,841 crores இருந்திருக்கு. இது கொஞ்சம் ஒரு SIP இன்ஃப்ளோ நிறையா இருக்குனால இந்தியாவில் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சுரல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால கொஞ்சம் வி ஆர் சேஃப்னு எனக்கு தோணுது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இந்த லாஸ்ட் 1 monthல இட் இஸ் டவுன் பை 15%. இந்த வாரம் இன்னுமே மோசமாக போகணும்னு நினைக்கிறேன். டிசிஎஸ் வந்து ஒரு நல்ல இது பண்ணியிருந்தாங்க. டிசிஎஸ் ஏஎம்டின்னு நினைக்கிறேன். டிசிஎஸ் அண்ட் ஏஎம்டி பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிசிஎஸ் அண்ட் ஏஎம்டி அனௌன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் டு டிரைவ் ஏஐ அடாப்ஷன் அட் ஸ்கேல். இது இன்னைக்கு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. ஓகே, ஜான்வரி வந்தது, பட் இன்னைக்கு பிப்ரவரி இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் திஸ் இஸ் த ஒன். AMD and TCS to bring state-of-art Helios rack scale A architecture to India. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வந்துச்சுன்னா இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ போஸ்ட் பண்ணால் ஒரு 5% ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பட் இதெல்லாம் இருந்துமே வந்து I don't know, market is doubtful about the IT sector because of the AI. I don't know what AI is doing. Again, resistance மட்டும் நான் டெக்னிக்கல் லெவல் பார்த்தேன். ரெசிஸ்டன்ஸ் அரௌண்ட் 25,650 and 25,700. Got it. செக்டாரல் ட்ரெண்ட் இது நாள் காலையில் 10:30 மணிக்கு பண்ண ப்ரெசன்டேஷன் அண்ட் இட்ஸ் 2 o'clock now, so I will just skip this. இப்போது கரண்ட்லி டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் மாத்திரம் பார்க்கலாம், ஜஸ்ட் ஃபார் அவர் இன்ட்ரெஸ்ட். டாப் நெகட்டிவ் 50-50ல கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட், கோல் இண்டியா, HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க் ஒரு 4 to 2% மாதிரி இருக்குது. லூசர்ஸ் ஆர் பஜாஜ் ஃபினான்ஸ், டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி. ஓகே, let us come to other stuff. Mutual fundsல வந்து SIP performance is really good. Year over year பார்த்தீங்கன்னா 30,000 கோடி SIP இன்ஃப்ளோ இருந்திருக்கு ஜான்வரியில். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணால் 17% year on year growth இருக்குதுல. ஒரு சில டேட்டா, this is not right data, but small cap funds has performed around 12% in 1 year, mid cap funds around 11%, but Bandhan small cap fund, Nippon India small cap, Invesco India small cap, HDFC small cap 3 years CAGR 1 yearல somewhere around 30% to 22%ல இருக்கு. எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஃப்ளெக்ஸி கேப் ஓவரால் சொல்கிறேன் நான் டேட்டா அக்ராஸ் இந்தியா. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் டாப் சாய்ஸ் ஃபார் டைவர்சிஃபிகேஷன். அப்புறம் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் நிறைய இன்ஃப்ளோ இருக்குது. அதாவது அக்ரெசிவ் ஹைப்ரிட், பேலன்ஸ் அட்வான்டேஜ், அந்த மாதிரி ஃபண்ட்ஸில். அஃப்கோர்ஸ் கோல்ட் அண்ட் சில்வரில் ரொம்ப விரும்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. NFO அப்டேட் நான் கொடுத்துட்றேன். மிரே அசெட், நிஃப்டி மெட்டல் ETF, அப்புறம் எல்லா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் ஒரு மெட்டல் ETF, கோல்டு ETF, சில்வர் ETF ரொம்ப விரும்பி எல்லாமே வந்துட்டு ஒரு கோல்டு, சில்வர், மெட்டல் ஒரு ஃபண்ட் வச்சுருக்காங்க எல்லாருமே. இப்போ ITI பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட், மிரே அசெட், BSE இந்தியா டிஃபென்ஸ் ஃபண்ட். டிஃபென்ஸ் இஸ் ஸ்டில் அ வெரி கோர் தீம். ஸோ அதுக்காக ஃபண்ட்ஸ் ஆரம்பிக்கும். ஆதித்ய பிர்லா சன் லைஃப், MSCI இந்தியா ETF. காட் இட். US மார்க்கெட் கீ டேக்அவே என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் சைன், இன்ஃப்ளேஷன் கூலிங், ஒரு CPI இட்ஸ் அரௌண்ட் 2.4%. நெகட்டிவ் வந்து சாஸ்போ கலப்ஸ். இது டெக்னாலஜி செக்டார் மாத்திரம் இல்லை, மற்ற செக்டாரையும் பாதிக்கிற. இட் இஸ் ஸ்பில்லிங் ஓவர் குளோபலி ஆல்சோ. காட் இட். இந்தியா மார்க்கெட் பார்த்தோன்னா FII செல்லிங் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங். லெட் அஸ் see how it goes. That is it. I want to end this here.
டிஸ்க்ளைமர்லாம் பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்து மாத்திரம் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் எஃபோர்ட் ஐம் டூயிங். ஏன்னா ரொம்ப நாள் இந்த மாதிரி நியூஸ் வீடியோ பண்ணணும்னு ஆசை எனக்கு. வித் தட் சைட் யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணாங்கன்னா நான் அதை பேசிட்டு கிடப்பேன். அண்ட் கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் மை சாஃப்ட்வேர் டிரெக்டரி. ஐ ரியலி லவ் தட். ஐ என்ஜாய் டூயிங் தட். அதில் டைம் ஸ்பெண்ட் வேண்டியதாக இருக்குது. யாராவது பேசலைன்னா மாத்திரம் அதுக்கு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வித் தட் சார் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது கன்சல்டிங் பண்ணணும்னா ஐ வில் ஏர்ன் மை லிவிங் வென் ஐ டூ தட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான் என்ன சொல்கிறது.